தற்போது அதிமுகவை கைப்பற்றிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க அவரோட எழுச்சியை? ஃப்ராங்காக சொல்கிறேன், உண்மையிலே அவரோட அந்த வளர்ச்சியை கிராஃபை பார்த்து நான் வியக்கிறேன். எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆள் வரலன்னா திமுக இன்னைக்கு எதிர்கட்சி இருக்கா தமிழ்நாட்டில்? நம்ம நினைச்சோமாங்க? நினச்சிருக்க மாட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லா எதிரிகளையும் துவம்சம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி உட்காந்து அன்கொஸ்டின் லீடராக உட்காருவாருன்னு நம்ம யோசிச்சோமா? 89 பொது தேர்தல் ஜெயலலிதாவை யாருமே ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணல. ஒய்ஃபு கூட அலைன்ஸில் இருந்தாங்க. சிவாஜி கணேசன் கூட நிற்கிறாரு, ஜெயலலிதா கூட. ஜானகி. தமிழக மக்கள் முன்னணியோ முன்னேற்ற முன்னணியோ சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சிருந்தாரு. சொந்த ஊரில் தோற்கிறார். சின்ன இல்லை, இரட்டைப்புறா சேவல். அப்போது அந்த தேர்தலில் 27 எம்எல்ஏக்களை பெற்று இவர் தான் அதிமுகன்றதை இண்டிகேட் பண்ணிட்டார். ஜானகி அவர்களோட ஜெயலலிதா அதிக தொகுதிகள் வெற்றி பெறாரு. ஜானகி 2 என்னமோ அந்த பக்கம் 27 சீட்டு ஜெயிச்சிட்டார் ஓரளவுக்கு. அப்படி சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவுள்ள கட்சி, கட்டமைப்பு உள்ள கட்சி நான் தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆளுநர் மாளிகை நோக்கி நடத்திய பேரணி மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். திமுகவில் இந்த கூட்டத்தை பற்றி எந்த மாதிரியான டாக்லாம் இருந்துச்சு திமுகவில்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சில அதிகாரிகள் காவல்துறையிலே இருக்காங்களா, அவங்களாம் இதை பற்றி என்ன சொன்னாங்க? ஏடிஎம்கே வலுவடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஏடிஎம்கே ஆச்சுன்றது யாருக்கும் சண்டை இல்லைங்க. அது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் தாங்குமான்ற பேச்சு இப்போது எழத் தொடங்கி. அண்ட் எடப்பாடி ஹாஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ லீடர். அதான் ஏடிஎம்கேன்றதையும் அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டார். இனிமேல் இவர் வலுவா திமுகவை எதிர்ப்பார்ன்றதும் பரவலாக பேசப்படுகிறது. வரலாறு எப்பவுமே அப்படி வேக்கியம் விட்டுறாரு. உங்களுக்கு ஒரு வெற்றிடம் காலியிடம் இருந்துடாது. ஏதாவது ஒரு பவர் பேலன்ஸு. இப்படித்தான் ஹிஸ்டரியிலேருந்து லீடர்ஸ் இவால்வ் ஆகும். வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக்கு இணையதள ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள். அவர்களோட பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் லியோ சார். 2016 தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்லேருந்தே ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்புறம் அதிமுக ஓபிஎஸ் முதல்வர் ஆனார், அப்புறம் இபிஎஸ் ஆனார். ஸோ அதுலேயே நிறைய குழப்பங்கள், பாஜக உள்ள கட்சியை உடைச்சு அப்படின்னு பார்த்து அந்த காலகட்டத்தில் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை கைப்பற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை. நிறைய ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஒரே இறங்குமுகமாக தான் இருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே ஒரே இறங்குமுகமாக தான். தற்போது அதிமுகவை கைப்பற்றிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி பார்க்குறீங்க அவரோட எழுச்சியை? இப்போ அவர் மேலே வச்சிருக்க விமர்சனங்கள் குறைஞ்சிருந்தாலும் எப்படி சொல்கிறது, அவர் மேலே ஒரு விமர்சனம் குறைஞ்சிருந்தாலும் இப்போ எழுச்சி பெற்றிருக்காரு. அந்த எழுச்சி எப்படி பார்க்குறீங்க? ஹிஸ்ட்ரி ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதிமுக விவகாரத்தில் இது உண்மை என்று தோன்றுகிறது. நான் அந்த சமயத்தில் நடந்த அந்த அரசியல் கலேபரங்களை நான் முழுமையாக உள்வாங்கி கொள்ளும் அளவுக்கு நான் வளரல. அப்போ ரொம்ப சின்ன பையன், 80s, 7-8 வயசு இருந்திருக்கும். பின்னாளில் படித்து தெரிந்து கொண்டேன். அந்த சம்பவங்களை நேரில் கண்டவர்களிடம் நான் உரையாடி தெரிந்து கொண்டேன். இப்போது நடந்த இபிஎஸ் ஓபிஎஸ் யுத்தம் ஒன்றுமே அல்ல. ஜா அணி இடையே நடந்த அந்த மோதல் என்பது அரசியலில் எப்படியெல்லாம் அசிங்கங்கள் அரங்கேறும் என்பதற்கான முழு உதாரணம் அந்த மோதல். அந்த சட்டப்பேரவையில் ஜானகியை முதல்வராக்கி அரசியல் எப்படியெல்லாம் மாறுது என்பதற்கு நான் பார்க்கல, க்ளோஸாக இருந்து அதை அப்சர்வ் பண்ண முடியல என்னால். எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த டிரான்சிஷன் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்களின் மனைவி, சட்டப்படி அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனைவி திருமதி ஜானகி. எம்ஜிஆர் இறந்த போனால் ஆட்டோமேட்டிக்காக கட்சி அவங்கக்கிட்ட போவேணம்மா. ஏன்னா எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஐகான். அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் கண்மூடித்தனமான ஃபாலோவர்ஸ், குதினா குதிக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி உடஞ்சிச்சு பார்த்தீங்களா கட்சி? இத்தனைக்கும் அன்று செல்வாக்காக இருந்த திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஜானகியோடு இருக்கிறார். இந்த பக்கம் ஜெயலலிதா, நெடுஞ்செழியன், மூத்த தலைவர்கள் எல்லாமே அவங்க. வெயிட் எப்படி ஒரு பக்கம் கூடுது தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக சொன்னீங்க, முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. வெயிட் இந்த பக்கம் எப்படி லோடடாக இருக்கு பாருங்க. வேற ஆப்ஷன் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா? ஏன்பா மூத்த தலைவர் பூராகிட்டு இருக்காங்க, வேற யாரு? ஆனால் எப்படி அந்த பாலிடிக்ஸ் டெவலப் ஆச்சு பாருங்க, அந்த இயற்கை அதை எப்படி கொண்டு வந்துச்சு பாருங்க. அண்டு
91 செல்வி ஜெயலலிதா அவர்கள், அப்போல்லாம் எனக்கு விவரம் வந்துருச்சு, 91 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வரான போது நான் இது ஃப்ளூக்குன்னு தான் நினச்சேன். ராஜீவ் இறந்துட்டார், கூட அலைன்ஸ் வச்சாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க, இல்லைன்னா இவர்கள் எல்லாம் முதல்வராக முடியுமா அப்படின்லாம் நான் நினைத்தது உண்டு. என்கிட்ட இப்போ வந்து ஒரு கேள்வி சார் எனக்கு என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், அவருக்கு பயங்கர ஃபேம், கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்க, போட்டால் எம்ஜிஆருக்கு தான். இன்னுமே அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அதிமுகவில். அதனால தான் இன்னும் அதிமுக வந்து சவுத் சைட்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஃபேம் வந்து சரி ஜெயலலிதா அவருக்கு எப்படி மாறுச்சு? இது ஒரு யூனிக் ஃபேக்டரு. நான் அதை சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை முடிச்சிடறேன் நான். ஆனால் ஜெயலலிதா ஃப்ளூக்கில் நான் ஜெயிக்கலைன்றதை மீண்டும் மீண்டும் ஜெயித்ததன் மூலம் நிரூபித்து விட்டார். அவர் ஷீஸ் அ பாண்ட் லீடர், இட்ஸ் நோ டவுட். பர்டிகுலர்லி நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன், 2000 விக்ட்ரி ஓவர் டிஎம்கே ஸ்பெக்டாகுலர், யாருமே மேட்ச் பண்ண முடியாது. 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையை நிற்க வச்சு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் அசாத்திய துணிச்சல் வேண்டும். கலைஞர் நினைத்து கூட பார்த்திராதது. அது முடிச்சாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அன்னைக்கு அந்த சண்டை அவ்வளோ டர்ட்டியாக இருந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு யாருமே அப்போ ஓரளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சு. 89 பொது தேர்தல் ஜெயலலிதாவை யாருமே ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணல. 91 89 ஓகே கன்சிடர் பண்ணல. ஒய்ஃபு கூட அலைன்ஸில் இருந்தாங்க, சிவாஜி கணேசன் கூட நிற்கிறாரு, செல்வி ஜெயலலிதா கூட, ஜானகி, தமிழக மக்கள் முன்னணியோ முன்னேற்ற முன்னணியோ சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சி வச்சுருந்தார். அவரே நின்னார், அவரே தோற்கிறார், சொந்த ஊரில் தோற்கிறார். மக்கள் சின்ன இல்லை, இரட்டைப்புறா சேவல். அப்போது அந்த தேர்தலில் 27 எம்எல்ஏக்களை பெற்று இவர் தான் அதிமுகன்றதை இண்டிகேட் பண்ணிட்டார். ஜானகி அவர்களோட செல்வி ஜெயலலிதா அதிக தொகுதிகள் வெற்றி பெறாரு. ஜானகி 2 எண்ணமோ, அதுவும் ஃப்ளூக்கில் 2 எண்ணமோ, அந்த பக்கம் வந்து 27 சீட்டு ஜெயிச்சிட்டார் ஓரளவுக்கு. அப்படி சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த ஜெயலலிதாவோட அந்த டிரான்சிஷன் 91 ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட ட்ராவல் அண்ட் ஹிஸ்ட்ரின்றது வேற. பட் எம்ஜிஆர் இறந்த பிறகு முதல் 91 வரையிலான காலகட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த தர்மயுத்தம் போல பல விஷயங்கள் நடந்தது. எத்தனை வருஷம் தான் தொடர்ந்தது எம்ஜிஆர் இறந்த பிறகு? 2 வருஷம் சொல்லலாம். அந்த பீரியடு பூரா கவர்னர் ஆட்சி. அப்போது தான் பிசி அலெக்சாண்டர் ஆளுநராக, தமிழக ஆளுநராக இருந்ததாக நினைவு எனக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் தான். 87 திரு எம்ஜிஆர் அவர்கள் இறக்கிறார். 89 எலெக்ஷன். ஒரு வருடம் தமிழகம் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதற்கு பிறகுதான் தேர்தல். அந்த தேர்தலில் தான் 89-90 தேர்தல் நடக்குது. அந்த 89-90 தேர்தலில் தான் கட்சி 2ஆக உடைந்ததால் சின்னம் முடக்கப்பட்டு இரட்டைப்புறா மற்றும் சேவல் சின்னத்தில் இவர்கள் இருவரும் போட்டியிடுகிறார்கள். அப்புறம் செல்வி ஜெயலலிதா ஜெயிச்சு வந்ததெல்லாம் வரலாறு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த அதிமுக அப்போதும் இப்படி பேசியவர்கள் உண்டு, இனிமேல் திமுக தான். எனக்கு இந்த அளவுக்கு விவரம் தெரியாது அரசியல் 89. பட் கலைஞர் வில் வின், இனிமேல் கலைஞருக்கு பெரிய எதிரி கிடையாதுன்ட்டு அப்போது பேசி கொண்டிருந்ததை நான், கலைஞரே அப்படி தான் நினச்சிருப்பார். ஆமாம் ஆமாம், அதுவும் வரலாறு எப்போவுமே அப்படி வந்து வேக்கியம் விட்டுறாது. உங்களுக்கு வந்து ஒரு வெற்றிடம் காலியிடம் இருந்துடாது. ஏதாவது ஒரு பவர் பேலன்ஸு அது இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஆள் வரலன்னா திமுக இன்னைக்கு எதிர்கட்சி இருக்கா தமிழ்நாட்டில்? நம்ம நினைச்சோமாங்க? நினச்சிருக்க மாட்டோம் சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லா எதிரிகளையும் துவம்சம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி இப்படி உட்காந்து அன்கொஸ்டின்ட் லீடராக உட்காருவாருன்னு நம்ம யோசிச்சோமா? இல்லை, நினச்சிருக்கோம். நம்ம வந்து யாரை எதிர்பார்த்தோம்னா சசிகலா சிறையிலேருந்து சசிகலா வருவாங்க. நான் பல்வேறு விஷயங்கள் நம்ம யோசிச்சேன். ஓபிஎஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன், பல்வேறு யூகங்கள். பட் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாரு, ஏன்னா அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? பாருங்க அந்த இயற்கை எப்படி இவால்வ் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ செல்வி ஜெயலலிதாவுக்காவது பெரிய பின்புலம் இருந்தது. ஒரு நடிகை, நாடறிந்த நடிகை, எம்ஜிஆர் கூட வந்து எம்ஜிஆரோடு பழகியவர், நெருக்கமாக அறியப்பட்டவர். அந்த தகுதி எதுவுமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தாது. ஓபிஎஸ்ஸை வேணா கூட கொஞ்சம் நெருக்கமாக சொல்லலாம். ஏன்னா 2 முறை முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது 2 முறை முதல்வராக இருந்தவர் என்பதால் அந்த சமயங்களில் அவரோடு நெருங்கி பேச வாய்ப்பு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து சசிகலா கிட்டேருந்து விலகி இந்த இறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி சொல்லலாம், தேர்தலுக்கு முன்னாடி, 16 தேர்தலுக்கு முன்னாடி சசிகலா கிட்டேருந்து விலகி ஓபிஎஸோடு இவங்க ஓபிஎஸோடு ஜெயலலிதா ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளைக்கதை.
ஓபிஎஸோடு நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரையும் அப்போ தானே இந்த 4 அணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு ஊரில் 4 அணிக்கெலாம் முன்னாடி நான் சொல்கிறது நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரில, ஒன்றும் இல்லை, நெருக்கமான என்ன, ஓபிஎஸ் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க மட்டும் தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க 3/4 மணி நேரம் 1 மணி நேரம். இந்த மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருந்தோடனே தான் அப்போ 4 அணின்னு ஒன்று உருவாக்கி சுத்தமாக இந்த அம்மா காலி பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இவர் வைத்திலிங்கம், இன்னும் 2 பேர் 4 அணின்னு சொல்லுவாங்க பவர்ஃபுல்லாக, கேபி முனுசாமி, நத்தம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ இவர் திரு ஓபிஎஸ் கூட நெருக்கமாக அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள்ன்றதெல்லாம் அவங்க சசிகலாவுக்கு தெரிஞ்சவொடனே பிளான் போட்டு 4 பேரை அடிச்சு காலி பண்ணாங்க. அதோட விளைவு தான் அந்த 4 அணி. நத்தத்தெல்லாம் போய் ஐபிக்கு எதிராக போட்டு தோக்கடிச்சு ஞாபகம் இருக்கா? இவருக்கே பதவியெல்லாம் பறிச்சிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ராஜா அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏதோ ஒரு வழக்கு இருக்கா? இதெல்லாம் சசிகலா சொன்ன செய்தி இதுதான். என்ன மீறி அம்மா நெருக்க மாதிரியா என்ன ஆகிறப்பாரு அப்படின்னு தான் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி, இந்த திரு ஓபிஎஸ் இவர் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவோட நெருங்கி பழக்க வாய்ப்பு கிடைத்தவர். அவரே சொல்வது போல அது உண்மை தானே, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னா அது ஓபிஎஸ்க்கு தானே பொருந்தும். ஆமாம், ஜெயலலிதா அவர்களே வந்து நீங்கள் முதலமைச்சராக இருங்க அப்படின்னு. நான் 2வது வாட்டியும் அவங்க இவரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம அதை மறக்கக்கூடாது. அன்னைக்கு பெங்களூரில் பரப்பன அக்ரஹாரில் நத்தம்லாம் இருந்தார். நான் அங்கே அந்த ரோட்டில் தானே இருந்தேன். நத்தம் இருந்தார். எல்லா தலைவர்களுமே அங்கே தானே இருந்தாங்க. பட் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு நீங்கள் சிஎம் இருங்கன்னு ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தார்கள்னா அதை நம்ம மறுக்க முடியாது. ஓகேவா? அப்படி அந்த தகுதி அவருக்கு இருக்குது. இது உண்மை, இது ஊரறிந்த உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவரால் ஆக முடியல. பார்த்தீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற போது 2017 நாம மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன், ஸ்டாலின் எல்லோரும் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? எத்தனை நாள்னு தெரியல, 2 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, இந்த விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்தன. டிடிவி தினகரன் என்னோட ஸ்லீப்பர் செல்லாம் இருக்குன்னு இருந்தார். கடைசியில் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் தங்கள் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிட்டதை தவிர ஹீவன் எடப்பாடி வெற்றி பெற்றாரா இல்லையா? வெற்றி பெற்றார். அண்டு இது அவரோட ஒரு 24 மணி நேரமும் அரசியலை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனால் தான் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். டு ரீகால் அ பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு யாருங்க சிஎம்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க? நாவலர் நெடுஞ்செழியன். நாவலர் தான், நாவலர்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாம். அவர் தான்ப்பா நம்பர் 2, அடுத்தது அவர் தான். அறிஞர் அண்ணாவுக்கு நெருக்கமானவர் நம்பர் 2, அண்ணாவுக்கு அடுத்து நாவலர் தான். அதுக்கு பிறகு தானே பொதுப்பணித்துறை அமைச்சர்லாம் இப்படி வந்தார் பாருங்க. ஆனால் நெடுஞ்செழியன் கையில் 1969 திராவிட முன்னேற்ற கழகம் சென்றிருந்தால் கட்சி இன்னைக்கு இருக்குமா? இருந்திருக்காது சார். இருக்காதுன்னு சொல்லலாம் தைரியமா. ஒரு கட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நெடுஞ்செழியனை உதிர்ந்த ரோமம் என்று விமர்சித்தார். 4 அணிலாம் போட்டு மயிலாப்பூர் தொகுதியில் சொற்ப வாக்குகளில் தோல்வியுற்றார் நெடுஞ்செழியன். ஆனால் ஹவு கலைஞர் பில்ட். இப்படித்தான் ஹிஸ்டரியிலேருந்து லீடர்ஸ் இவால்வ் ஆவாங்க. இங்கே அன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக யோசிச்சு பாருங்களேன். நாவலர்கிட்ட கட்சி போயிருக்கு. எம்ஜிஆரோட பிளவுக்கு பிறகுலாம் திமுக காண போயிருக்குங்க இல்லையா? அதற்கு பிறகு வந்தார். இனிமேல் திமுக தானே அப்படி இருந்திருக்கும்ல. 1969னா 70 நம்ம யோசிச்சு பார்க்கலாமே. 70 இவர் கலைஞரை எதிர்த்து யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா? 71 கூட ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை, அவருக்கு இன்டிஸ்பியூட்டட் லீடர், அவர் யாரும் தொட முடியாதுன்னு சொல்லிட்டுருப்பான். எம்ஜிஆர் ஒருத்தர் வந்து அவர் இறக்கிறது வரைக்கும் கலைஞர் ஆட்சிக்கே வர விடாம வச்சிருந்தார். பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஹவு நேச்சர் பேலன்சஸ் இட் செல்ஃப். அப்படித்தான் நான் திரு எடப்பாடி அவர்களின் வளர்ச்சியை பார்க்கிறேன். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், உண்மையிலே அவரோட அந்த வளர்ச்சியை கிராஃபை பார்த்து நான் வியக்கிறேன். எல்லாரும் இன்றும் கூட விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர் கூவத்தூரில் காலில் விழுந்தார் உண்மை. அன்றைக்கி காலில் உழலைன்னா அவர் சிஎம் ஆயிருப்பார்? அதை சொல்லுங்கள். ஆயிருக்க மாட்டார். ஒரு மரியாதை நிமித்தமாக கூட வந்திருக்கலாம். இன்னொன்று, ஹி வாஸ் ஓவர்வெல்ம்டு. அவரே எதிர்பார்க்க மாட்டார். விழுந்தாரு. அன்னைக்கு ஆல் செட் அண்ட் டன். அந்த பதவி அன்று கிடைத்தது திருமதி சசிகலா அவர்களால் தானே. ஆமாம். முதல்வரான பிறகு சசிகலா தன்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார். சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்கள் தன்னை கட்டுப்படுத்துகிறார். தன்னை மட்டும் கட்டுப்படுத்தினா கூட பரவாயில்ல, நான் கூட சரி நான் பணிஞ்சு போறேன், ஒத்துக்கிட்டு போறேன். என்னுடன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட விரும்பவில்லை. சசிகலா இருந்தாங்கன்னா வேற. சசிகலா சிறைக்கு போயிட்டாங்க. சசிகலா சிறைக்கு போனோன்னு சசிகலாவோட பெயரை பயன்படுத்தி கொண்டு டிடிவி தினகரனோ இல்லை அந்த குடும்பத்தில் வேறு யாரோ ஒருவரோ கட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். நான் கூட சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. இப்போ நான் இல்லை சசிகலாவுக்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லியிருந்தேனே, என் கூட இருக்கிறவங்களாம் போய் பிஜேபியில் சேர்ந்துருக்க மாட்டாங்கன்னு உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாரும் எடுத்துக்கங்க. ஓபிஎஸ் போன மாதிரி ஏன் இவ்வளோ ஏங்க
இவங்களாமே போய் ஓபிஎஸ் கூட சேர மாட்டாங்கன்னு என்னங்க கேரண்டி? அன்றைக்கி ஒரு தர்ம யுத்தம் நடத்திட்டு இருந்தார். ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 கோடி கொடுத்தாரு. போனாலும் இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் தர்ம யுத்தம் தொடங்கிய காலகட்டத்தில் இவர் ஜெயிச்சிருவாருன்னு நம்ம நம்பணுமா இல்லையா? ஓபிஎஸ் பக்கம் மக்கள் ஆதரவெல்லாம் பார்த்து பார்த்து சசிகலா குடும்பத்தெல்லாம் எப்படி திட்டணும்? அன்னைக்கு சசிகலா குடும்பம் தேவையாக இருந்துச்சு. அப்புறம் நிறங்கள் மங்கத் தொடங்குகின்றன, கோடுகள் மறையத் தொடங்குகின்றன, எதிரிகள் அணிகள் மாறுகின்றன. இப்போ சசிகலா தேவையில்லை. அதை விட நமக்கு பிஜேபியே கூட கிடைச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் ஓபிஎஸ்ஸை பயன்படுத்தி கொண்டிருந்த பிஜேபி இப்போ அவங்கள விட்டுட்டு நம்ம பக்கம் வர்றாங்க. இல்லை எனக்கு பிஜேபி வேணான்ட்டு இவர் முடிவெடுத்திருக்காருன்னு வச்சுங்க, இவர் ஆட்சி இருந்திருக்குமா? இருந்திருக்காரு. 4 வருஷம் முதல்வராக இருந்திருப்பாரா? இப்போ அடுத்தது இந்த பிஜேபி, நான் தானே உனக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், இப்போ நான் சொல்கிறபடி நீ கட்சியை நடத்து, நீ போய் ஓபிஎஸ் கூடயும் டிடிவி கூடயும் சேருன்னு சொல்கிறாங்க. ஒரு பலவீனமான தலைவர் என்ன செய்திருப்பார்? சேர்ந்திருப்பார். அவங்க சொல்ல ஓபிஎஸ் கிட்ட சொல்லிட்டு ஓபிஎஸ் செஞ்சிருப்பார். அதை இதே ஓபிஎஸ் சொல்லி தானே அவர் செஞ்சிருப்பார். இவர்கிட்டயும் சொன்னாங்க, சொன்னது உண்மை. இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்துருச்சு, பேசலாம். சொன்னாங்க. டிடிவியும் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நாங்கள் கூப்பிட்டாப்ப என்ன டெல்லியில் கூப்பிட்டு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க, இவரு தாங்க ஒத்துக்கலன்னாரு. இவரும் ஏதோ ஒரு இடத்துல சொன்னார்னு நினைக்கிறேன், முயற்சி நடந்துச்சு, நான் ஒத்துக்கல அப்படின்ட்டாரு. ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு பலவீனமான தலைவராக டிடிவி இருக்காரு, டிடிவியே தலைவராக்கியிருப்பாங்க. ஒரு எடப்பாடி ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது மாதிரி ஏதாவது ஒரு பதவியில் இருந்திருப்பார், பொருளாளராக கூட இருந்திருப்பாருங்க. ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இல்லை, பதவி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் பாட்டுக்கு இருப்பார். அன்னைக்கு முடியாதுன்னு நின்னாரா? அப்புறம் பிஜேபி ஓபிஎஸ் இவரையும் திமுக எல்லாம் சேர்ந்துக்கிட்டு விளையாடுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, வழக்கு மேலே வழக்காக போடுறாங்க. கடைசி வரைக்கும் ரெட்டையில் உங்களுக்கு தான்றதை பிஜேபி சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இண்டிகேஷனே கொடுக்கல. அதனால தானே ஈரோடு கிழக்குல எல்லாம் பஞ்சாயத்து வந்துச்சு, லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரெட்டையில் யாருக்குன்னு. அப்போ அந்த நேரத்தில் எடப்பாடி ஷுட் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் டு பிஜேபி தட் ஓபிஎஸை விட நான் உங்களுக்கு உபயோகமாக இருப்பேன். இதை டெல்லிக்கு நிரூபிக்க வேண்டிய நெருக்கடி அவருக்கு இருந்தது. நிரூபித்து காட்டி டெல்லி ஒரு கட்டத்தில் பிஜேபி தூக்கி ஓரமாக போட்டு நீங்கள் அந்த பக்கம் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், இவர் கூட பேசிக்கிறோன்ற ஸ்டேஜ் கொண்டு வந்தாரா? இன்னைக்கு குழப்பங்களே இல்லையா? மினிமம் சொன்னோன்னா இன்னும் 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இந்த நிலைமை நம்மளால் ஊகிச்சிருக்கவே முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா முடிய அடுத்து ஐ ஹவ் கம், நான் வந்து விட்டேன் என்பதை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு ஒரு வலுவான ஒரு இயக்கம். 20 ஆண்டுகளாக, எனக்கு தெரிஞ்சு 15 முதல் 20 ஆண்டுகளாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி என்று சென்னையில் நடைபெறாத ஒரு பெரிய பேரணியை நடத்தி காமிச்சு நல்ல க்ரௌடை கூட்டி ஒரு நான் தான் ஏடிஎம்கேக்கு பாஸ்ன்றதை ஊருக்கு சொல்லிட்டாரா? இதுதானே லீடரு. சேம் திங் ஜெயலலிதா டிட்டிங்க இருக்கா? 91ல் இவங்க இந்தம்மா கட்சியை விட்டு ஒதுக்கி போயிட்டாங்க. யார்? திருமதி ஜானகி சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு வராதுமா, இந்தம்மா புடிமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தம்மா கட்சி ஆபீஸ் சாவி இந்தம்மா நீ வச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்று விட்டார். அதற்கு பிறகு ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கவில்லை. பெரும்பாலும் நினைத்தது, ஒரு நடிகை என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்களா? ஜெயலலிதாவை நினைச்சாங்க. நடிகை என்ன பண்ண முடியும்? திமுக காரங்க நினைச்சாங்க. திமுக காரங்க நினைச்சாங்க. கலைஞரே நினைத்தார். நான் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட கேட்டேன் நான், எப்போ சார் வந்து தனக்கு சமமான எதிரின்னு செல்வி ஜெயலலிதா அவர்களை கலைஞர் எப்போது ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ 2001 அந்த அம்மா ஜெயிச்ச உடனே ஷீ இஸ் மை ஈக்குவல்னு தலைவர் முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள எதிரிக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். அந்த அம்மா என்ன பண்ணுது பாருங்க, ஏன் அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுருச்சுப்பா நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சமமாக பார்க்க ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் பெருசாக கருதலை, ஃப்ளூக்கில் ஜெயிச்சு வந்துருச்சு இந்த அம்மா நினச்சிட்டு இருந்தார் அப்படின்ட்டார். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ட்ராவல் பண்ண இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நவ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ லீடர். இன்னும் அவருக்கு ஒரு குறைபாடாக அவரிடம் சொல்லி கொண்டிருப்பது சவுத்தில் இவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போது ஒரு எளிதாக ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இத்தனைக்கும் திமுக ஆதரவோட திருச்சியில் சமீபத்தில் ஒரு மாநாட்டை கூட்டினார் திரு ஓபிஎஸ் அவர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும், வைத்திலிங்கம் போனார், அவங்களும் போனாங்க. ஓரளவுக்கு ரீசனபிள் க்ரௌடு தான். அது பெரிதாக அந்த மாநாடு பேசுபொருளாக கூட ஆகவில்லைன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிதாக விவாதிக்க கூட படலையே. இவங்களுக்கு ஆதரவான டிவி சேனலில் கூட 1-2 நியூஸ் போடுறதோடு நிறுத்திக்கிட்டாங்களே ஒழிய பெரிய டிபேட் ஆகலது. பட் இது பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் மேட் அன் இம்பேக்ட். ஓகேவா? எனக்கு இந்த அரசியலை எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆளுநர் மாளிகைக்கு பேரணியாக சென்று ஆளுநரை சந்தித்த இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு 1995 நினைவுக்கு வைக்கிறது. அப்போ என்ன நிகழ்வு? செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வரிசையாக போவாங்க. சுப்பிரமணிய சாமி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார், அடுத்து திமுக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்,
அதற்கு அடுத்து காங்கிரஸ் கொடுத்தாங்களா இல்லைன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எலெக்ஷனை ஒட்டி தான் தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் உடையுது. காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம காங்கிரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு ரெகுலராக கவர்னர் ஆஃபீஸ் கவர்னர் ராஜ்பவன் பாலிடிக்ஸ் அப்போ தான் தொடங்குச்சு. கவர்னர் மாளிகை அரசியல் என்பது அப்போ தான் தொடங்கியது. செல்வி ஜெயலலிதா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே இல்லாத ஒரு சவால் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது. அது என்னென்னா கேஸ்ட். எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி அவர். இவங்க வந்து ஒரு பிராமின், கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் வந்து டிப்பிக்கல் ஒரு தமிழ் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். தமிழ் ஆளுமை, பெரும்பான்மை சமூகம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து ஒரு கவுண்டர். ஓகேங்களா? இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர் வந்து தலைவர் ஆகலாம். எடுத்துக்காட்டாக கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாமே சிறுபான்மை தலைவர் தான். திரு அண்ணா அவர்களை கூட அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகம். இவர் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இவர் எல்லா சாதி மக்களையும் எப்படி அனுசரித்து போவார்? எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு? இப்போ சவுத்தில் வந்து தேவர் இருக்காங்க, அங்கே பறையார் வன்னியர்ஸ் இருக்காங்க, முக்குளத்து, அதே போல் இவங்க நாடாஸ் இருக்காங்க, அங்கே முத்திரையர் இருக்காங்க. எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? யூசி லியோ, வாட் இஸ் ஏடிஎம்கே ஓட் பேங்க்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டீப்பாக சிந்திச்சிருக்கேன். எனக்கு ஆரம்பத்தில் நான் எல்லோரையும் போல திமுக சிந்தனையாளர்களை கொண்ட கட்சி. அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு பெரிய சிந்தனையாளர்கள் கிடையாது, அவர்களுக்கென்று ஒரு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது அப்படின்ட்டுலாம் நான் அதிமுகவை எளிதாக கருதி கொண்டு வந்திருக்கிறேன். 2001 ஏடிஎம்கே விக்ட்ரி எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா 96 கவர்மெண்ட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்க கவர்மெண்ட்டை தோக்கடிச்சிட்டு மக்கள் ஏன் இப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு 2001 ஒரு கொஸ்டின். 11 அஃப்கோர்ஸ் திமுக ஆட்சி காரணமாக வந்துச்சு. 16 எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இயக்கமாக திமுக 50களிலும் 60களிலும் உருவாக்கி வளர்கிறது. அதுவரை தமிழகத்தில் இருந்த அரசியலையே புரட்டி போடுகிறது திமுக. இந்த அரசியல் திராவிட அரசியல், இந்திய எதிர்ப்பு போராட்டம் முக்கிய காரணம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லாமே. நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட நீங்கள் திமுகவை குறுக்க கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஓவராலாக ஒரு சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களை அவர்கள் கையில் எடுத்தார்கள். பார்ப்பன எதிர்ப்பு, அது பெரியார் அண்ட் அதோட லெகசி தானே திமுக கண்டினியூ ஆகுது. திமுக வந்து பெரியாரோட ரிஃப்ளெக்ஷன் தானே. ஆமாம். அதனால் இவங்க வர்றாங்க. இதற்கு பெரும்பான்மை மக்களின் ஆதரவு எப்படி இருந்ததோ அதே போல இவர்களின் இந்த அரசியலையே பிடிக்காத ஒரு கூட்டம் இருந்தது. அவங்களாம் எப்படின்னா இந்த கடின மொழி அரசியலுக்கே எதிரானவர்கள். அவங்களாம் என்னென்னா ரொம்ப டிப்ளமேட்டிக், இப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் இன்னும் மென்மையான மொழி நடையெல்லாம் கையாளுவார்கள்ல, அது மாதிரியான இதெல்லாம் பார்த்தவங்க. திமுக மேடை பேச்சாளர்கள் எப்படி பேசுவார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி பேசலாம், இப்போ எப்படி பேசியிருப்பாங்க? பேச்சு தானே, மேடை பேச்சு தானே திமுகவோட மிகப்பெரிய பலமே. ஸோ இதனால் தான் வந்து பக்தவச்சலம் வந்து எப்படி விமர்சனம் செய்கிறார் பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பக்தவச்சலம் சொல்வதாக அப்போது சொல்வார்கள், தமிழ்நாட்டில் விஷக்கிருமிகள் நுழைந்து விட்டன. அது கடுமையான விமர்சனம், ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கூடிய விமர்சனம் என்றாலும் அவங்க பார்வை ஏன் அப்படி பார்க்குறாங்க? இது ஒரு அரசியல் கட்சி. இப்போது மதவாத அரசியலை நாம் அப்படி விமர்சிக்கக்கூடும். பட் ஒரு திராவிட அரசியலை அவர்கள் ஏன் அந்த பார்வையில் பார்க்கிறார்கள்? விஷக்கிருமிகள் என்று ஏன் திமுகவை வர்ணிக்க வேண்டும்? நீங்கள் தான் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த திமுகவோட பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸே சுத்தமாக பிடிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு சைஸபிள் நம்பர் ஆஃப் பீப்புள். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே திமுக பிடிக்காது. நீங்கள் இந்த பிராமின்ஸ்ன்ற அந்த குரூப்பை விட்டுருங்க, அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அவர்கள் வெறுக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதோரில் இதை வந்து திமுகவை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ரெகுலராக சொல்லக்கூடியதை சொல்ல இவங்க வந்தாங்கன்னா ரவுடிஸ் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பீரியட்லையும் அது கண் கூட பார்த்துட்டு இருக்கோம்ல. நமக்கு பழைய ஆட்சி நினைவுக்கு இல்லைனாலும் 2006 ஆட்சி நமக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சவேராவில் கருணாநிதி வீட்டு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் வந்து இந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி, ஏன் சார் காரை இங்கே நிறுத்திட்டு வெளியூருக்கு எங்கேயோ போறீங்க, துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க. எஃப்ஐஆர் கூட ஆகல. இது மாதிரி எவ்வளவு நிலாபகரிப்பு வழக்குகள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போது 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத பிறகு இப்போது வந்திருக்கிறார்கள் என்றால் போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. 25 பேர் கூட்டிகிட்டு போய் பல்ல பிடுங்குறான் ஒரு போலீஸ்காரன். அவன் மீது நடவடிக்கை எடுக்க இவர்களுக்கு அவ்வளவு யோசனையாக இருக்குது. அண்ட் 20 ஆண்டுகளாக இல்லாத கள்ளச்சாராய சாவுகள் வந்து விட்டன. இவங்க 1000 விளக்கங்களை சொன்னாலும் உண்மை தானே அது. 20 வருஷமா இல்லாத ஒரு விஷயம் தானே வந்துச்சு. எப்படி உங்க ஆட்சியில் மட்டும் எப்படி வருது? ஸோ இதெல்லாம் இப்போ இவங்ககிட்ட இந்த தரப்பு திமுக வெறுப்பவர்கள்ட்ட கேட்டாங்கன்னா இதாங்க டிஎம்கே பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கண்ட்ரோல் இல்லை. சரி, நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, அது வந்து ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பக்தவச்சலம் வந்து சொன்னார், அந்த காலகட்டத்தில் வந்து அண்ணா இருந்தார், இவர் கருணாநிதி இருந்தார். அப்போ வந்து பெருசாக ரவுடிசம் இல்லை, எம்ஜிஆர் கூட இருந்தார். இல்லை, இவர்களின் திமுகவின் எதிர்வினை இவர்களால் சமாளிக்க முடியாது. சாணி எடுத்து அடிக்கிறது, போஸ்டரில் அசிங்கமாக திட்டுறது,
ஆபாச மொழி நடையில் மேடையில் பேசுவது, இதெல்லாம் புதுசு தமிழ்நாடு அரசியலுக்கு. அப்போது மேடையில் ஆபாசம் அண்ணாவே பேசுவார் மோசமா. அண்ட் இந்த இந்து கடவுள்களை எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கிறது உங்களுக்கு திமுக மேடையில் ஒரு கட்டம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? அது நான் கேட்டிருக்கேன். திமுக மேடைகளில் இந்து கடவுள்களை மோசமாக விமர்சனம் செய்ததை நான் கேட்டிருக்கிறேன். இதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்க்குறாங்கன்ற அந்த பீரியடில் அந்த மொழி நடையெல்லாம் ஏங்க இப்போதாங்க இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ராவண லீலா நடந்து நான் பார்த்துருக்கேன். கீமாயனம் நாடகம் நடந்து நான் பார்த்துருக்கிறேன். அதை விமர்சனம்ன்றதையும் தாண்டி கடுமையான சொற்களை பயன்படுத்துவதை நான் பார்த்துருக்கேன். இது ஜென்ரல் பப்ளிக் எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. அன்னைக்கு அதை இயல்பாக மேடைகளுக்கு செய்வார். இந்து புராணங்கள்னு சொல்லிட்டு கிராஃபிக்காக இந்து புராணத்தில் என்ன இருந்துச்சோ இந்த கடவுளர்கள் உருவான கதையை மேடை போட்டு வர்ணிப்பாங்க. திமுக இதை பேசவில்லை என்றாலும் திமுக ஆட்சியில் இருக்கும்போது திக இதை வீதி வீதியாக பேசும். இன்னைக்கு நின்றுச்சு இதெல்லாம் பேசுவாங்க. இதை பொது சமூகம் எப்படி பார்க்கிறது? ஸோ இவங்க தீஸ் பீப்புள் ஆர் டேஞ்சர். அந்த அடிப்படையில் தான் இவர்கள் பெரும்பான்மை சமூகத்தால் பார்க்கப்பட்டாங்க. அப்போ அதோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அண்ட் ஒவ்வொரு திமுக ஆட்சி சமயத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 234 தொகுதியில் ரெட்டையை போட்டு ஜெயிக்க முடிஞ்ச திமுக இன்னைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஒத்துக்கிறீங்களா? திமுக ஆட்சி அமைத்த எல்லா ஆட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருப்பார். பார்த்துறீங்களா? அதான் எப்பொழுதும் இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அதிமுக. அது இயல்பு. அப்படி இருக்கும்போது இதற்கான தேவை இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கான தேவை இருக்குல்ல, அது இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு திமுக ஆட்சியின் போதும் அதற்கான தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இன்னைக்கு இவங்களை எதிர்க்கக்கூடிய வலுவான ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது அதிமுக. ஸோ இது லீடர் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமாக பல சரிவுகளை எல்லாம் கண்டாலும் இன்னைக்கு ஒருத்தர் இங்கேருந்து இவால்வ் ஆகி வரும்போது இந்த பெரும்பான்மை சமூகம்ன்ற டேபு ஒழிவு மறைஞ்சிடும்ன்ட்டு நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட். நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ நாள் இருந்தவங்க மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் எளிதாக எல்லா சமூகத்திலும் ஒரு கிளாஸ் இயல்பாகவே வரும் சார். இப்போ வந்து பன்னீர்செல்வம் ஏன் ஆகக்கூடாதுன்னு சசிகலா நினச்சாங்கன்னா தொடர்ந்து அவரே ஆகிட்டு இருக்காரு. சசிகலா வந்து அவர் ஓபிஎஸ் அவர்களே நியமிச்சிருந்தாலும் அவங்க சமூகத்தினரை வந்து முதலமைச்சராக நியமிக்கிறாங்க சசிகலா அப்படின்னு ஒரு பேச்சு வரும்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி நியமிச்சாங்க முதலமைச்சராக. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்பொழுதே அதிமுக வந்து ஒரு கவுண்டர் ஆள்றாரு, அவர் முதலமைச்சராக வர்றாருன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு டாக் இருக்கும். இருக்கும் இல்லை இருக்கு, இந்த டாக் இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணுறது தானே ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியமான பதவி. ஆர்பி உதயகுமாரை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஒரு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் பொருளாளர், செல்லூர் ராஜுக்கு ஏதோ முக்கிய பதவி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக நீங்கள் சொன்ன இந்த ஃபீலிங் இருக்கும் தான் என்றாலும் எனக்கு திமுக பிடிக்காது. யாரை வச்சு நான் தோக்கடிக்கிறது திமுகவை? இப்போ நான் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவனாகவே இருக்கேங்க, நீங்கள் சொல்கிற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கிறேங்க. அல்லது நான் நாடார் சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கேங்க, நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிறேங்க. ஆமாங்க அது கவுண்டர் கட்சிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி திமுகவை தோக்கடிக்கணும். என்ன வழி? அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் ஓட்டு போடணும். அப்போது இல்லை நாம் தமிழரோ இல்லை மக்கள் நீதி மையமோ இல்லை வேறு ஒரு அமைப்போ இதற்கு மாற்றாக இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி திடீர்னு சுறுசுறுப்பு வந்து வளர்ந்துட்டாங்க, அவங்க திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமைக்கு ஏடிஎம்கே விட்டா டிஎம்கே வீழ்த்துறதுக்கு வழி இல்லை. அண்ட் இப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேற்று நடந்த பேரணி பிக்சருக்கு வருது. அந்த பேரணியின் மூலம் திமுகவின் எதிரி, திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவுள்ள கட்சி, கட்டமைப்பு உள்ள கட்சி நான் தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆளுநர் மாளிகை நோக்கி நடத்திய பேரணி மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். சரிங்க சார். இப்போ உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருப்பாங்களா? ஸோ இந்த திமுகவில் வந்து இந்த கூட்டத்தை பற்றி வந்து எந்த மாதிரியான டாக்லாம் இருந்துச்சு திமுகவில்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சில அதிகாரிகள் காவல்துறையிலே இருக்காங்களா, அவங்களாம் இதை பற்றி என்ன சொன்னாங்க? காவல்துறை மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடையே வந்து ஏடிஎம்கே வலுவடைந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஏடிஎம்கே ஆச்சுன்றது யாருக்கும் சந்தேகம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் திங், அதில் சந்தேகம் இல்லை. அது வரைக்கும் திமுக கவர்மெண்ட் தாங்குமான்ற பேச்சு இப்போது எழத் தொடங்கி விட்டது. அண்ட் எடப்பாடி ஹாஸ் ப்ரூவ்டு ஹிம்செல்ஃப் அஸ் அ லீடர். நான் தான் ஏடிஎம்கேன்றதையும் அவர் நிரூபித்து காமிச்சிட்டார். இனிமேல் இவர் வலுவாக திமுகவை எதிர்ப்பார்ன்றதும் பரவலாக பேசப்படுகிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசு மற்றும் கட்சி மட்டத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட நடைபெறவில்லை. ஒரு ஃப்ராங்காக ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்கணும். கட்சியோட மூத்த தலைவர்களை எல்லாம் சிஎம் கூப்பிட்டு, துரைமுருகன், நேரு, பொன்முடின்ட்டு முக்கியமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, அண்ணே இது என்னென்ன கூட்டம் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு கட்சியின் மீது அக்கறை உள்ளவர்கள், உண்மையை பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள்
யதார்த்தத்தோடு நெருங்கிய மாதிரியாக விஷயத்தை டீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சார் அண்ணன் நேற்று நல்ல கூட்டம். ஏடிஎம்கேக்கு பழைய அந்த ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. அடுத்து வர வாரம் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க மாவட்ட தலைநகரங்களில், அதுலேயும் வந்து கூட்டத்தை சேர்ப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு வருது, நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு அவங்க அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கணும். ஒரு டிஸ்கஷன் நடக்கலைங்க. கலைஞர் அதை பண்ணிருப்பாரு. அவருக்கு வேலையே தினமும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது தானே. எதுவுமே இஷ்யூ நடக்கலன்னா கூட தினமும் டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்த்தது இந்த புதிய செக்ரட்டரியேட் கட்டும்போது அந்த அங்கே ஒரு தொட்டி இருந்துச்சு, மீனுக்கு பொறி போடும்போது கூட டெய்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட்டின்னு போவார். ஒரு நாள் மாறன் வருவார், தயாநிதி மாறன் வருவார், ஒரு நாள் தென்னரசு இருப்பார், ஒரு நாள் வேறு அதிகாரிங்க யாராவது இருப்பாங்க, ஒரு சில நாள் மற்ற வேறு அமைச்சர்கள் இருப்பாங்க, இப்படி யாரையாவது துரமுருகன் ஒரு நாள் இருப்பார். இப்படி கூப்பிட்டு போய் டெய்லியும் பேசிக்கிட்டு தானே இருப்பார். அவருக்கு தெரியும் என்னையா நடக்குது பேரணின்னு கேட்டோன்னே என்ன இவ்வளோ கூட்டண்ணே சிக்கல்னு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா சரின்ட்டு யோசிச்சு ஏதாவது பண்ணணும். நீங்கள் பேசினா தானே. யார்கிட்ட பேசினார் இவர்? நேற்று பேரணி நடக்குது, இந்த அன்றைக்கி காலைல கிளம்பி ஜப்பானுக்கு போயிட்டார். இவர் போய் தான் முதலீடு கூட்டின்னு வரோம். போய் நான் இந்த போகிறாரில் ஃப்ளைட்டில், அந்த ஃப்ளைட்லேயே அந்த முதலீடெல்லாம் அடுக்கி டாலர்லையோ எண்ணிலையோ அடுக்கி எடுத்துகிட்டு வர போகிறாராம். யாராவது இப்படி இருப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? கொந்தளிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த கள்ளச்சாரை சாவு முடிஞ்சு ஒரு 2 நாள் கூட ஆகலைங்க. நேற்று 2 பேர் டாஸ்மாக் சாரங்க குடிச்சிட்டு செத்து போயிருக்கான். நாடு இந்த நிலைமையில் இருக்குது. எதிர்கட்சிகள் அக்ரெசிவ் ஆகிட்டு வராங்க. 9 நாள் யாராவது கிளம்பி போவாங்களாங்க வெளிநாட்டுக்கு? இப்போ சிஎம் போகலைன்னா இந்த வேலையை செய்யவே முடியாதுன்னா போட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இவர் போகலைன்னா முதலீடு வர்றத யாராவது செய்வாங்களா? அதை இப்போ இது நோக்கம் என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு வேற எந்த முதல்வரும் எனக்கும் தெரிலங்க கண்டுபிடிக்கிறேன். ஆனால் இவர் போகிறது முதலீடுகளை வரவேற்பதற்காக மட்டும் அல்லன்றது எனக்கு தெரியும். இல்லை, அது என்னாலே கெஸ் பண்ண முடியும் சார். ஏன்னா 9 நாட்கள், ஒரு 4-5 நாள்னா பரவாயில்ல சார். 9 நாள்ன்றது மிக சரி. கிளம்பி போயிட்டாரு. இப்போ யார் சிஎம் இன்சார்ஜ் யாருங்க? யாருக்கும் தெரியல. காலையிலேருந்து நான் கேட்டுருக்கேன். சிஎம் போயிட்டார், யார் ஹூ இஸ் ஹோல்டிங் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் சிஎம்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டிருக்கேன். ஒருத்தருக்கும் தெரியல எந்த லட்சணத்தில் கவர்மெண்ட் நடக்குது பாருங்க. யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க? இப்போ உளவுத்துறை அறிக்கை போதுங்க, வேறு எதுவும் வேணாங்க, உளவுத்துறை அறிக்கை போதுங்க. இது ஒருத்தட்ட போகணும் இல்லை? தினேஷும் சிஎம்மும் டெல்லி போயிடுச்சு. யார் பிரித்து படிக்கிறாரு? என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். செக்ரட்டரி ஒன்றும் இல்லைடா சீஃப் செக்ரட்டரி பிரிக்கிட்டு எந்த மந்திரிட்டையும் கொடுக்காதுன்னு சொல்லியிருப்பார். பார்க்கலாமா? நம்ப மாட்டாங்க. இப்படி கிளம்பி போகிற சிஎம்மை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேருந்துங்க வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க? எதிரி கண் முன்னாடி தயாராகிட்டு வரும்போது நீங்கள் எதிரியோட நேற்றைய பேரணி போர் அறைகூவல், வேறு ஒன்றும் இல்லை. 2024 திரும்பி சொல்கிறேன், பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலான்ட்டு திமுக மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா சம்பாரிச்சு வச்சிட்டோம் 2 வருஷத்தில். எடுத்த ஆளுக்கு ஒரு ஓட்டருக்கு 2000 3000 வந்தால் வச்சுக்கின்னு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு உங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது லைக்கா மற்றும் ஜி ஸ்கொயரில் நடந்த ரைடு மாதிரி 10 ரைடு விட்டானா பணத்தை எப்படி வெளில எடுப்பீங்க? அதை தான் பண்ண போகிறாங்க பிஜேபி. பணத்தை வெளில எடுத்தால் தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. வெளில எடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? பிளானிங் வேணாமாங்க? இந்த லட்சணத்தில் தான் நடக்குது கவர்மெண்ட். பிஜேபியை மட்டும் கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டாருன்னா எடப்பாடி 20 தொகுதி தாண்டிடுவாருங்க 24ல். இல்லை, நான் என்ன கேஸ் பண்ணேன்னா பிஜேபியை கழட்டி விட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிட்ட வரலாம். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ரேஷன் கிடையாது, கரெக்டாக சொல்கிறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, அதிமுகவில் இருக்கிற பெரிய பலவீனமே பாஜக தான். பாஜகவே போயிடுச்சு. அதை வச்சு தான் வந்து எதிர்த்தீங்க, பாசிச பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு. இப்போ அந்த பிஜேபியே போயிடுச்சுன்னா 30 தொகுதிக்கு மேலே வந்து ஈஸியாக வின் பண்ணுவாங்க. சவுத்தில் அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ண போகிறாரு? நான் ஏற்கனவே சொன்னதான் இல்லையோ, சவுத்தில் வந்து இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்ற உணவு இப்போ சில சமயம் வேவ் மாதிரி வரும்ல, எலெக்ஷனில் வேவ் வீசுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காங்கிரஸ் வாங்கியிருக்கிற ஓட்டு பர்சன்டேஜ் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வேவ் அகெயின்ஸ்ட் பிஜேபின்னு சொல்லலாம். அது மாதிரி வேவ் இருந்துச்சுன்னா அதில் இதெல்லாம் அடிச்சு போய்டும் இல்லையா? பெருசாக பார்க்க முடியாது. இன்றைக்கி திமுக காலி பண்ண அவ்வளோதான், கண்ணை மட்டும் குத்துவாங்க, கவலைப்படாதீங்க. சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் குறித்து பேசணும். உங்கள் கருத்துக்கள் எப்போ நன்றி சார். நன்றி இல்லையா?